சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. பிரபு, கண் விழித்து விட்டீர்களா? ஒரு கணம் எனக்கு உயிரே போய்விட்டது. என் முயற்சி வீண் போகவில்லை. பிரபு, ஏன் கண் கலங்குகிறீர்கள்? ஏன் இப்படி செய்தால் முத்துனவே? எதை சொல்கிறீர்கள்? ஏன் என்னை காப்பாற்றினாய்? பிரபு, நீ என்னை பிழைக்க வைக்காமல் அப்படியே விட்டிருந்தால் நான் மகிழ்ச்சியோடு மடிந்து போயிருப்பேனே. என் உயிர் பிரியும் தருணம் வரை என் முத்துநகை என்னோடு இருந்தாள். அவள் காதல் உண்மையானதுதான் என்ற உணர்வோடு நான் உயிர் விட்டிருப்பேனே. ஏன் இப்படி எல்லாம் பேசுகிறீர்கள்? வேறு எப்படி பேச சொல்கிறாய் முத்துநகை? நான் தான் அன்றே என் கத்தியை கொடுத்து என்னை கொன்றுவிடு என்று கூறினேனே. இதை நீ அப்போதே செய்திருக்கலாமே. அதை விடுத்து மன்னர் வீரபாண்டி என்ற ஒற்றனை கிடையாது என்று சொன்னதற்காகவும், நீ அழைத்த போது நான் மன்னரை சந்திக்க வர மறுத்த காரணத்திற்காகவும் நீயாக வலிய வந்து காதலோடு பேசி கனியை கொடுத்து என்னை கொல்ல நினைத்தாய். என்னை நீ கொல்வதற்கு காதல் என்ற புனிதமான ஆயுதம் தானா உனக்கு கிடைத்தது? அதற்கு பதிலாக கட்டாரியை கொண்டு என் உடலை சின்ன பின்னமாக குத்தி கிழித்திருக்கலாமே முத்துநகை. போதும் பிரபு, போதும். என்னை வார்த்தைகளால் சுட்டரிக்காதீர்கள். அதைவிட உங்கள் கரத்தாலேயே என் கழுத்தை நெரித்து கொன்று விடுங்கள். என் காதலையா தாங்கள் சந்தேகித்தீர்கள்? இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? இதோ பாருங்கள், இந்த மூலிகைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? எப்படிப்பட்ட நஞ்சையும் முறிக்கக்கூடிய மூலிகைகளை பறித்து கொண்டு வந்து உங்களுக்கு சிகிச்சை செய்தேனே, அது தெரியுமா? இரவெல்லாம் கண் விழித்து ஜாமந்தோறும் மூலிகை சாறை தந்து தங்களை குடிக்க செய்தேனே, இவையெல்லாம் எதற்காக? உங்களுக்கு நஞ்சை தருவதுதான் எனது நோக்கம் என்றால் நான் ஏன் இதையெல்லாம் செய்ய வேண்டும்? தங்களை காப்பாற்ற முடியாமல் போய்விடுமோ என்று கதரை அழுதபடி என் முகமே மாறி போயிருப்பதை பார்த்த பிறகும் இப்படி ஒரு கேள்வியை கேட்க உங்களுக்கு எப்படி மனம் வந்தது? நீ சொல்லுவதும் சரிதான். ஆனால் அந்த மாங்கனிகளின் நஞ்சு எப்படி வந்தது? யாரை கொல்வதற்காக இந்த சதி திட்டம்? எனக்கு புரிந்து விட்டது. காட்டிற்குள் வந்த அந்த மாம்பழக்காரி வலிய வந்து என்னிடம் மாம்பழத்தை கொடுத்தாள். அந்த மாங்கனிகள் என்னிடம் கொடுக்கப்பட்டது உங்களை கொல்வதற்காக அல்ல, என்னை கொல்வதற்காக. என்னை கொல்வதற்காக யாரோ அம்மாங்கனிகளை அவளிடம் கொடுத்து அனுப்பி இருக்கிறார்கள். அது தெரியாமல் நான் அதை தங்களுக்கு தந்து விட்டேன். நீ அதை சாப்பிட்டு உனக்கு ஏதாவது நேர்ந்திருந்தால் நிச்சயமாக நானும் உயிரோடு வாழ்ந்திருக்க மாட்டேன் முத்துநகை. இப்பொழுது பேசுங்கள். ஆனால் சற்று நேரத்திற்கு முன்பு என்னை என்னவெல்லாம் சொல்லிவிட்டீர்கள். நான் யாருக்காக வாழ்கிறேனோ அவரையே எப்படி கொல்ல நினைப்பேன். நான் தான் நஞ்சு வைத்திருப்பேன் என்ற சந்தேகம் தங்களுக்கு எப்படி ஏற்பட்டது?
வாழ்வோ சாவோ எதுவாக இருந்தாலும் அது தங்களோடுதான் என்று தங்களை சந்தித்த அன்றே தீர்மானித்து விட்டேன். என்னை தங்களுக்கு தந்த அன்றே என் உயிரையும் சேர்த்து தங்களுக்காக நான் அர்ப்பணித்து விட்டேன். முத்துநகை, என் உள்ளத்தில் ஏற்பட்ட வேதனை என்னை அப்படி பேச வைத்து விட்டது. நீங்கள் என்னை சந்தேகித்த மறுகணமே என்னை நான் அழித்துக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இதற்கு பின்பும் நான் உயிர் வாழ்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என் உயிர் என்னிடம் இல்லை, உங்களிடம் இருக்கிறது. முத்துநகை, என்னை மன்னித்துவிடு. நடந்ததை மறந்துவிடு. உனக்கு நஞ்சு கலந்த மாம்பழங்களை தந்த மாம்பழக்காரியை கண்டுபிடிக்க வேண்டும். அவள் வெறும் அம்புதான் பிரபு. எய்தது யார் என்று விரைவில் கண்டுபிடிக்கிறேன். பாண்டிய நாட்டிற்காக நீண்ட காலமாக பணிபுரிந்து கொண்டிருக்கும் அமைச்சர் அறிவுடை நம்பி அவர்களே, தாங்கள் எங்கள் சோழ நாட்டிற்கு வருகை தந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. சோழ நாட்டின் மாமன்னரே, புலவர்களை வரவேற்கவும் வழியனுப்பவும் தாங்கள் 7 அடி நடந்து வருவீர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த அமைச்சரை வரவேற்கவும் தாங்கள் அவ்விதம் நடந்து வந்தது எனக்கு பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. தாங்களும் இலக்கிய திறன் பெற்று புலமை மிக்கவராக விளங்குபவர் என்பதை புலவர் காரிக்கண்ணனார் கூறியிருக்கிறார். அத்தோடு எமது உயிரை காத்து பகைவனின் சிறையில் அடைப்பட்டு கிடக்கும் செழியனின் தந்தை அல்லவா? ஆனால் செழியன்... அமைச்சரே, இப்பொழுது எதுவும் பேச வேண்டாம். தற்போது உள்ள நிலையில் நாம் எதையும் உறுதியாக கூற முடியாது. வணங்குகிறேன். பாருங்கள். வா. அமைச்சரே, இவள் சோழ நாட்டின் மகாராணி வானவன் மாதேவியார் என்பதை பார்த்தவுடனே புரிந்து கொண்டேன். இவர் எனது அமைச்சர் அனிருத்தர். பாண்டிய பேரரசர் எப்படி தங்களை கலந்து ஆலோசிக்காமல் எதையும் செய்வதில்லையோ அதேபோல் நான் இவரை கலந்து பேசாமல் எதுவும் செய்வதில்லை. அப்படியா? தங்களை சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தங்களின் வருகையால் சோழ நாடே மகிழ்ச்சி அடைகிறது. தாங்கள் திடீரென்று புறப்பட்டு வந்திருப்பதை பார்த்தால் ஏதோ முக்கியமான செய்தியோடு வந்திருப்பது போல் தோன்றுகிறதே. உண்மைதான் மன்னவா. அதுவும் தங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியோடுதான் வந்திருக்கிறேன். அப்படியா? சொல்லுங்கள். தாங்கள் சில நாட்களுக்கு முன்பு காரிக்கண்ணனாரை எதற்காக பாண்டிய நாட்டிற்கு அனுப்பியிருந்தீர்களோ அதே விஷயத்தை பற்றித்தான் நான் பேச வந்திருக்கிறேன். அன்றைய சூழ்நிலையில் மன்னரால் உடனே ஒரு தீர்மானத்திற்கு வர முடியவில்லை. ஆனால் இன்று அதை பற்றி உறுதியாக ஒரு முடிவெடுத்து விட்டார். எங்கள் இளவரசர் இளம்பழுதிக்கு தங்கள் மகள் மலர்க்கொடியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். இதன் மூலம் இரு நாட்டின் நட்பும் உறவாக மாற வேண்டும் என்று பாண்டிய மன்னர் விரும்புகிறார். இந்த ஒரு செய்திக்காகத்தான் நாங்கள் பல நாட்களாக காத்திருக்கிறோம். எங்கள் மகள் பாண்டிய நாட்டின் மருமகளாகப் போவதை நினைத்து பெருமைப்படுகிறோம். பாண்டிய மன்னருக்கு சம்பந்தியாகும் வாய்ப்பு அமைந்ததைக் கண்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். ஆனால் செழியன் விடுவிக்கப்படும் வரை இந்த பேச்சே வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிய பாண்டிய மன்னர் திடீரென்று மனம் மாறியதற்கு ஏதாவது காரணம் உண்டா? செழியன் பகைவனின் தங்கையை மணக்க துணிந்து விட்டான். பாண்டிய நாட்டின் துரோகியாகிவிட்டான் என்ற நிலையில் அவனுக்காக நாம் ஏன் தாமதிக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருப்பான். என்ன மன்னவா? உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். செழியன் துரோகியாக மாறியிருப்பான் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அது
இளம் வயது முதல் அவனை அரும்பாடுபட்டு வளர்த்தவர் தாங்கள். பெற்றவர்களின் பண்பு பிள்ளைகளிடம் படிந்திருக்கும் என்று சொல்வார்கள். தங்கள் மைந்தன் செழியனிடம் காணும் உன்னதமான பண்புகளுக்கெல்லாம் காரணம் நீங்கள்தான் என்பதை உங்களை கண்டவுடன் நான் புரிந்து கொண்டேன். அப்படி இருக்க அவசரப்பட்டு நாம் அவனை பற்றி எந்த தீர்மானத்திற்கும் வரக்கூடாது. தாங்கள் சொல்வதும் உண்மைதான். எது எப்படியானாலும் அதற்காக இந்த திருமணத்தை தள்ளி வைக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு நல்ல நாள் குறித்து முறைப்படி பெண் பார்க்க வரச் சொல்லுங்கள். பெரியவர்கள் என்னதான் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசினாலும் திருமணம் செய்து கொள்ளப் போகும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டும் அல்லவா? உண்மைதான். பாண்டிய பேரரசர் இங்கு வருகை புரிந்த போது இளவரசரும் வந்திருந்தால் நாங்கள் மிகவும் மகிழ்ந்திருப்போம். அவரும் எங்கள் மகளும் அப்போதே சந்தித்திருப்பார்கள். ஆனால் அவர் வராமல் போனது ஒரு குறையாகவே இருந்தது. மாமன்னர் இல்லாத நேரத்தில் அவர் மைந்தர்தானே மாபெரும் சாம்ராஜ்யத்தை பரிபாலிக்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும். அதனால்தான் பெருவழுதி பாண்டியர் இளவரசர் இளம் வழுதியை அங்கேயே இருக்கச் செய்தார். இப்போது நான் சென்று தாங்கள் சொன்னதை சொன்னால் போதும். இளவரசரோடு மாமன்னர் தம் பரிவாரங்களோடு புறப்பட்டு விடுவார். நல்லது, வாருங்கள். என்ன தளபதியாரே, முத்து நகை இருந்ததை பற்றி ஏதாவது செய்தி தெரிந்ததா? இன்னும் எதுவும் தெரியவில்லை. ஆட்களை அனுப்பினாயா இல்லையா? மிகவும் நம்பிக்கையான ஆட்களை காட்டின் நாலாபுரமும் தேடும்படி கூறிவிட்டேன். இருப்பினும் எந்த தகவலும் இல்லை. ஒருவேளை இப்படித்தான் இருக்க வேண்டும். எப்படி? அந்த முத்து நகையின் சடலத்தை காட்டு மிருகங்கள் இழுத்து சென்றிருக்க வேண்டும். கைவேறு கால்வேறாக பீத்தெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சமில்லாமல் தின்று தீர்த்திருக்க வேண்டும். அதனால்தான் அவள் சடலம் கூட யாருக்கும் கிடைக்கவில்லை. அப்படித்தான் இருக்க வேண்டும். இருப்பினும் ஏதாவது தகவல் கிடைக்கிறதா என்று நானே காட்டிற்கு சென்று பார்த்துவிட்டு வருகிறேன். ஆகட்டும், விடை கொடுங்கள். அம்மா, அம்மா என்னை மன்னித்து விடுங்கள். அடியே, உனக்கு என்னவாயிற்று? ஏன் இப்படி வந்து காலில் விழுகிறாய்? நான் 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 என்ன சொல்? அதை நான் சொல்கிறேன். என்ன பேயை கண்டது போல் மிரண்டு நிற்கிறீர்கள்? நான் இன்னும் சாகவில்லை என்றா? அவ்வளவு சீக்கிரத்தில் நான் மடிந்து விடுவேனா? அனுப்ப வேண்டியவர்களை அனுப்பிவிட்டு பிறகுதானே நான் போவேன். ஏய், நீ போ. இன்னும் ஏன் நிற்கிறாய்? நான் சொல்கிறேன், போ. என்னடி வாய் ஒரே அடியாக நீள்கிறது? யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பது நினைவிருக்கிறதா உனக்கு? மன்னரின் பணியை ஏற்று பணிபுரிந்து கொண்டிருக்கும் ஒருத்தியை மன்னருக்கு தெரியாமல் கொல்ல நினைக்கும் ஒரு ராஜ துரோகியிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது. யாரை யார் கொல்ல பார்த்தார்கள்? நஞ்சு தடவிய மாம்பழத்தை அந்த மாம்பழக்காரியிடம் தந்து அனுப்பியது என்னை நீண்ட நாள் வாழ வைப்பதற்காகவா? அது என்ன, அதியமான் அவ்வைக்கு தந்த நெல்லிக்கனியா? மூட்டை பூச்சியை கொல்ல வீட்டை கொளுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்படியா? அப்படி இருந்தும் நீங்கள் என்னை கொல்ல முயற்சித்தீர்கள் என்றால் நான் மூட்டை பூச்சி அல்ல, உங்களை மூட்டை கட்டி இந்த நாட்டை விட்டே தூக்கி எறிய வந்திருக்கும் யானை என்று இப்பொழுது புரிந்திருக்குமே.
நான் உன்னை கொல்ல முயன்றேன் என்பதற்கு என்ன ஆதாரம்? அதோ போனாளே அந்த மாம்பழக்காரி, அவள்தான் ஆதாரம். நான் நினைத்தால் இப்பொழுதே அந்த மாம்பழக்காரியை மன்னரிடம் அழைத்து சென்று உண்மையை கூறி தங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். செய்யட்டுமா? இந்த மங்கம்மா தேவி ஒட்டுமொத்த சோழ மண்டலத்தையே ஆட்டி படைப்பவள். என்னை நீ மிரட்டுகிறாயா? மிரட்டவில்லை, உண்மையை கேட்கிறேன். மாம்பழக்காரியை அனுப்பியது தாங்கள்தான் என்று ஒப்புக்கொள்ளுங்கள். ஆமாமடி, நான் தான் உன்னை கொல்ல அந்த மாம்பழக்காரியை அனுப்பினேன். போதுமா? என்னை கொல்ல வேண்டிய காரணம் என்ன? காரணம் தெரிய வேண்டுமா உனக்கு? நான் என் கணவரை பிரிந்து தனிமரமாக இருப்பது எதனால்? என் கணவர் சிறையில் கிடந்து தவிப்பது எதனால்? அரண்மனையில் இருக்கும் அனைவரின் ஏளனத்திற்கும் எங்களை ஆளாக்கியது யார்? நீதானே? அதனால்தான் காட்டில் அலைந்து கொண்டிருக்கும் உன்னை யாருக்கும் சந்தேகம் வராதபடி அங்கேயே கொன்றுவிட தீர்மானித்தேன். பழிக்கு பழி வாங்க முடிவு செய்து அந்த மாம்பழக்காரியை அங்கே அனுப்பி வைத்தேன். மாமன்னரின் தங்கையை மணக்கும் பாக்கியம் கிடைத்தும் உங்கள் கணவர் சோழ நாட்டுக்கு துரோகம் செய்தார். கரையான் புற்றுக்குள் நுழைந்த கருநாகம் அந்த கரையானையே தனக்கு உணவாக்கிக் கொள்வது போல சோழ நாட்டுக்குள் புகுந்த உங்கள் கணவர் நாட்டையே விழுங்கிவிட நினைத்தார். அது தெரிந்த பிறகும் ராஜ விசுவாசம் நிறைந்தவர்கள் அவரை பிடித்துக் கொடுக்காமல் இருக்க முடியுமா? அதைத்தான் நான் செய்தேன். இப்போது என்னை சதி செய்து கொன்றுவிட்டால் அவர் இந்த நாட்டையே கைப்பற்ற செய்த சதி இல்லாமல் போய்விடுமா? இல்லை, அந்த சதி குற்றத்திலிருந்து அவர் தப்பித்து விடதான் முடியுமா? போதும், நிறுத்து. எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்னிடமே வந்து என் கணவரை பற்றி கரும்பாம்பு, சதிகாரன் என்றெல்லாம் கூறுவாய். இப்படிப்பட்ட உன்னை நான் கொல்வதில் எந்த தவறும் இல்லை. அதனால் என்ன பயன்? அதற்கு பதிலாக உங்கள் கணவர் குற்றமற்றவர் என்பதை நிரூபித்து அவரை என் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்கள். பார்ப்போம்.